அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த விழுப்புரம் பகுதியிலே சர்ச் ஆஃப் காட் இந்த சபையிலே தேவன் அடியனை கொண்டு வருவதற்காக என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. மற்றும் இந்த சபையின் போதகர் மிக கடினமான இந்த பகுதியிலே அருமையான ஊழியத்தை செய்து வருகிற அன்பு பாஸ்டர் ரெவரண்ட் மணிகண்டன் ஐயாவுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இந்த சபையிலே நீங்கள் கூடி ஆராதிக்கிற அன்பு விசுவாசிகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு தேவையான 3 குணங்கள் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த குணங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமானதாக இருக்கும். தேவையான 3 குணங்கள். இதை யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த அன்பை கற்றுக்கொள்ள முடியும். அந்த குணங்களை பார்க்க முடியும். இந்த நாளிலும் அதை அழகாக பிரதிபலித்திருக்கிறார் பவுல். நீங்க பவுலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக வெளிப்படுத்தின பவுலை போன்றவர் நான் நிச்சயமாக சொல்ல முடியாது. அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சடுதியிலே சந்திக்கப்பட்ட அந்த பவுல் அருமையாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராய் அந்த நிறுவனங்களை எழுதியிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் வெரி கிரேட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பவுல் இடத்தில் உள்ள குணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முரட்டான குணம். தேவனை சந்தித்த பிறகு ஒரு ஆண்டவருக்காக இயேசுவுக்காக எப்படி முன்பு வைராக்கியமாக அந்த வேதத்தை குறித்து வைராக்கியமாக இருந்தாரோ, அதே போல இயேசுவை சந்தித்த பிறகு அவர் வைராக்கியமாக இருந்தார். அவர் சொல்றார் பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வேத வசனங்கள் நம்மை புடமிடுவதாக, இந்த வேத வசனங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துவதாக, இந்த வேத வசனங்கள் நம்மை சீர்படுத்துவதாக, இந்த வேத வசனங்கள் நம்மை நிலைநிறுத்துவதாக. இன்றைய தினத்திலே தியானிக்கிற இந்த 3 குணங்களை கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ்வோம், இந்த உலகத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. இதனால பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடி பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் விளங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிடம் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவுளீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவனாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இராததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படியராக நம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. இதனால பார்த்தீங்கன்னு பாருங்க, 3வது வசனம் பாருங்க. ஒன்றையும் வாதினாலாவது
வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிடம் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவுள். இந்த நாளிலும் நம்ம அலுவலகத்தில் வேலை செய்யலாம், அல்லது ஊழியம் செய்யலாம், அல்லது எங்கு வேணாலும் இருக்கலாம். நாம் எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிடம் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அலுவலகத்தில் யாரும் நமக்கு என்ன வர மாட்டாங்க, விரோதியாக இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள் நமக்கு எப்படி இருக்க மாட்டாங்க, விரோதியாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளே, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதிகள் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு அழகான ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார்கள். மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர். அப்போ நமக்குள்ள இந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு விரோதமாக எழுப்புகிறவர் யார்? இது உலகத்துல, இந்த வாழ்க்கையில மிக முக்கியமான ஒருவரை ஒருவர் நாம் மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குணாதிசயம் நம்மளை உயர்த்துவதாக இருக்கும். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் சத்துருவை சிநேகியுங்கள், உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மையினால ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிறவர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், நீங்கள் அவர்களை மேன்மையாக இருந்த பொழுது எப்படிங்க உங்களுக்கு விரோதமாக இருப்பாங்க? எவ்வளவு அழகான குணம் இருக்கு. இந்த குணம் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் மற்றவர்களை மதிக்கிறவராக இருந்தார். தன்னை காட்டி கொடுக்கிறவனையும் அவர் நேசித்தார். தன்னை மறுதளித்தவனையும் உயர்த்தினார். நம்பிக்கை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்தாரா இல்லையா நம்பிக்கை இல்லாத அந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னித்தார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நாம் இருக்கிற இடத்துல எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நாம் படிக்கிற இடத்துல எப்படி மற்ற பிள்ளைகளோடு நடந்து கொள்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இது நம்மளை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அதுபோல உங்களோட வாழ்க்கையில நீங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த குணாதிசயங்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றி தேவனுக்கு முன்பாக கரையற்றதும் பிழையற்றதுமான நல்ல ஒரு மனிதனாக இருக்கும், நல்ல ஒரு மகனாக அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய கருத்து செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் தனக்கானவைக்கல்ல பிறனுக்கானவர்களை நோக்குவானாங்க. உன்னையே நீ சிநேகிக்கிறது போல நீ பிறனையே சிநேகிக்க சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் இந்த 2 கட்டளைகளை நிறைவேற்றிருக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்க தம்பி, சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, பிறருக்கானவர்களை நாடும். அப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல அல்லது நம்ம வீட்டின் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு யாருக்கு விரோதமும் வருவாங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மற்றவர்களுக்கானதை நாடகம். அப்போ அந்த பிள்ளைக்கு சாப்பிட்டானா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சகோதரிக்கு உடம்பு சரியில்லையா, நம் கிறிஸ்துவர்களாக எல்லாம் அதை அக்கறையாக விசாரிக்கும் பொழுது, அதை அக்கறையாக நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு கரிசனையாக இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். உங்களுடைய வாழ்க்கை முறையே அவர்களை எங்கு கொண்டு வந்துவிடும்? ஆலயத்திற்கு கொண்டு. சொல்லாமலே நம்முடைய வாழ்க்கையிலே இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நற்கிரியைகளை அநேகம் செய்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அவ்வளவு கூட்டம் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்? இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தார்? மற்றவர்களுக்கு
நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசு என்ன பண்ணா? கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்தார். எதற்காக சுற்றி திரிந்தார்? யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்தார். இந்த குணாதிசயத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொல்றார். முதலாவதாக என்ன நாம் பார்க்கிறோம்? தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, அந்த பிள்ளைகளுக்கும் மற்ற நண்பர்களோட என்ன இருக்கும்? ஒரு நல்ல உறவு இருக்கும். இன்னைக்கு கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டீச்சரை ஒரு பையன் கொலை பண்ணியிருக்கான். ஒரு டீச்சரை கொலை பண்ணியிருக்கான். அப்ப அவனுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் என்ன? அந்த பிசாசின் எண்ணங்கள் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த பிசாசின் எண்ணங்கள் மற்றவர்களை அழிக்க நினைக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளம் என்ன பண்ணும்? தம்பிகளா, நீங்க பள்ளியில படிக்கும் பொழுது உன்னுடைய நண்பர்களை நீ நேசிப்பீர் என்று சொன்னார், உன்னுடைய நண்பர்களிடத்தில் நீ நல்ல பழக்கம் வைத்திருப்பீர் என்று சொன்னார், உனக்கு பென்சில் இல்லையாடா, இல்லை உனக்கு பேனா இல்லையா, உனக்கு நோட்டு இல்லையா, என்கிட்ட இருந்து நான் தரண்டான்னு சொல்லி இந்த குணத்தை நீ வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? உனக்கானதை அல்ல பிறருக்கானதை நாடும் பொழுது என்ன நடக்குது? அந்த இடத்துல அந்த இவனை பகைத்து கொண்டு இருக்கிற அந்த நண்பர் என்ன பண்ணுவான்? இவனோடு ஒரு ஐக்கியம் வைப்பான். இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? அது சிறிதாக தெரியும், ஆனால் போக போக என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றுவதாக. அல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றம், உங்களுடைய நண்பர் வாழ்க்கையும் மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றம், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றம், உங்களுடைய ஆபீஸ்ல உங்களோட கூட இருக்கிறவங்களையும் உங்களையும் மாற்றம், உங்களுக்கு கூட இருக்கிறவங்களையும் மாற்றம். ஆண்டவருடைய இந்த குணாதிசயங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனத்தாழ்மை, முதலாவது மனத்தாழ்மை. அல்லேலூயா! இந்த மனத்தாழ்மை இருக்கும் என்று சொன்னால் எல்லோரும் ஆயத்தப்பட்டுள்ளோம். ஏன்? இது கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவனுடைய குணாதிசயங்களை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய இந்த வசனத்தை பார்க்க வேண்டும். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவர்களை நோக்க கடவன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுள். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனம் என்ன அழகாக சொல்லப்படுது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அல்லேலூயா! இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா! சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் முதலாவது நாம பார்த்தது என்னது? மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நாம் இருக்கிற இடத்திலும் சரி, நாம் வாழ்கிற இடத்திலும் சரி, நாம் பணி செய்கிற இடத்திலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நிச்சயம். அல்லேலூயா! இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். நீங்க எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறீங்களோ, பள்ளிய நீங்க படித்துக் கொண்டிருக்கிற இடத்திலும் சரி, மற்ற இடத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனை கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதனால என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில், அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே நிச்சயமாக உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது நிச்சயம். பெரியமானவர்களே, இந்த குணாதிசயங்கள் நம்மளை அழிப்பதற்காக அல்ல, இந்த குணாதிசயங்கள் நம்மளை தாழ்த்துவதற்காக அல்ல, இந்த குணாதிசயங்கள் நம்மளை உயர்த்துவதற்காக, நம்மளை அனைவருக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்காக. இப்படி இந்த பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் போகும்பொழுது, அவன் நல்ல பையன்தான், அவன் உதவி செய்கிற பையன்தான். அந்த அம்மா வராங்களே, அந்த அம்மா எங்க வீட்டில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை பார்த்து விசாரிப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, என் தேவைகள் ஏதாவது இல்லைன்னா அதை செய்வாங்க. அப்ப என்ன உருவாகிறது? மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? உயர்த்தப்பட்டவர்களாக. அல்லேலூயா! சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக என்ன பார்த்தோம்?
முதலாக மனத்தாழ்மையை. இந்த மனத்தாழ்மை யாருக்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்மளுக்கு ரோல் மாடல் வேற யாரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. ஒரே ஒரு ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துவர் இப்படி இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் தவறு செய்கிறாரு, இந்த பாஸ்டர் மோசமானவராக இருக்கிறாரு, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைக்காதீங்க. பிற இனத்தவரையும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் பார்க்க வேண்டியது கிறிஸ்துவர்களை அல்ல, நீங்க பார்க்க வேண்டியது கிறிஸ்துவை பார்க்க. நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை பாருங்க. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசித்து கொண்டிருந்த ஊழியக்காரர் விழுந்துட்டாங்க. பெண்களால, பணத்தால, புகழால கீழே விழுறாங்க. நீங்க அவரை பார்ப்பீங்களா? என்றைக்கும் உள்ள சதா காலம் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசுவை பார்ப்பீர்களா? அவரை பாருங்க. நான் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஒரு இன்டர்வியூ ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்துவர்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன இப்படி இருக்கிறாங்களே. ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் ஏன் மனிதர்களை பார்க்க வேண்டும்? என்னை படைத்த அந்த ராஜாதி ராஜனை நான் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் ஒரு குறைவும் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியா இருக்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு இடத்தையும் குறைவுபடாது. அந்த கர்த்தரை நோக்கி பாருங்கள். வானம் பூமி படைத்த தேவன், வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை அனுப்ப கர்த்தர் நீரே, கண்களை எடுப்பேன் நான், ஒத்தாசை அனுப்ப கர்த்தர் நீரே. அல்லேலூயா. சங்கீதம் 121. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்கள், சர்வ லோகத்தையும் ஆண்டவர்கள் இறங்கி வந்து சீடருடைய கால்களை கழுவுகிறார். அவரை காட்டிலும் நம்ம பெரியவர்களா? உலகத்தை ரட்சித்தவரை, உலகத்தை சிருஷ்டித்தவரை காட்டிலும் பெரியவர்களா? நாம் என்ன செய்ய வேண்டும்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த மனத்தாழ்மை உங்களை உயர்த்துவதற்காகத்தான். தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவோம், தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவோம். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறோம்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்வோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா மன்னிப்பு. நீங்க லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம், மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, பரமண்டல ஜெபம். இந்த பரமண்டல ஜெபத்துல அவர் என்ன அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிற ஜெபம், நீ தீமையிலிருந்து ரட்சிக்கப்படணும்னு சொன்னா, நீ பாவத்திலிருந்து மன்னிக்கப்படணும்னு சொன்னா, நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆனா இந்த பெரிய காரியங்கள் சாதாரண காரியம் இல்லை. ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறான், நம்மளுடைய ப்ரமோஷனை ஒருத்தன் கெடுக்கிறான், நம்மளை வாழ வைக்க விடாம தடை செய்கிறான், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மன்னிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெபத்தை அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த உலகத்துல
இந்த ஜெபம் சொல்லப்படக்கூடாத இடம். ஏன்னா இந்த ஜெபத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. நீங்க எந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுடைய விருப்பப்படி ஜெபிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபம் ஆர்சி சபையிலையும் ஜெபிப்பாங்க, சிஎஸ்ஐலையும் ஜெபிப்பாங்க, பெண்டிகாஸ்ட்லையும் ஜெபிப்பாங்க, பூரணம் என்று சொல்லப்படுகிற சிபிஎம்லையும் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. இதை தடை செய்ய ஒருவனாக முடியாது. இந்த ஜெபத்தில் ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். பரமண்டல ஜெபம் தெரியுமா அவனுக்கு? அந்த பரமண்டல ஜெபத்தை தியானம் பண்ண அவர் ஒருமையில எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார், பன்மையில சொல்லியிருப்பார். கடைசியா சொல்றத பார்த்தீங்கன்னு சொன்னா மன்னிக்க சொல்றார். நம்ம இடத்துல கடன்பட்ட ஒருவனை நாம் மன்னிக்கணும். அப்பதான் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, பிதா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். பாருங்க என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்து பின்பு அவருடைய சீசனில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசனுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக எங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த ஜெபத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளூரல், சிங்குலர் கிடையாது. ஏன் அதை அப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய மற்றவர்களுக்காக ஜெபிக்க தூண்டுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பாஸ்டர் அவங்க 14 நாட்கள் உபவாச ஜெபத்தை வைத்திருக்கிறாங்க. அவங்க எதற்காக ஜெபத்தை வைத்திருக்கிறாங்க? அவருக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் இல்லை. பிள்ளைகள் நீங்க 10th +2 பாஸ் பண்ண வேண்டும். உங்க குடும்பத்திலையும் ஆசீர்வாதம் வர வேண்டும். உங்க குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வர வேண்டும். தேசத்திற்கு நன்மை வர வேண்டும். இங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. இந்த 14 நாட்கள் உபவாச ஜெபத்தை பாஸ்டர் வைத்திருக்கிறாங்க. சபையில எத்தனை பேர் நம்ம கலந்து கொள்ளுகிறோம்? சற்று சிந்தித்து பாருங்க. எல்லாவற்றிற்கும் பிசாசு அனுமதிப்பான், ஆனால் ஜெபிக்க விட மாட்டான். ஜெபிக்கும் பொழுது தூக்கத்தை வர வைப்பான். அந்த ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோம், நம்முடைய சிந்தைகளை மாற்றுவோம். 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொன்ன அந்த 1 மணி நேரத்தில் உங்களுடைய சிந்தை அவரோடு கூட இணைந்து இருக்கிறதா, அல்லது 1 மணி நேரத்தில் மற்ற சிந்தனைகள் நமக்குள்ள வருகிறதா? சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. ஆனால் ஜெபம் நம்ம ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நாம் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அவரோடு பேசுறது. இந்த 14 நாள் உபவாச ஜெபம் வைத்திருக்கிறாங்க. இந்த ஜெபத்துல வல்லமையா சொல்ற, நிச்சயமா இந்த ஜெபம் முடியும் பொழுது இந்த சபையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபையில் உள்ள மக்கள் எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த இடத்துல உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க போகிற இடத்திலும் அவங்க பழகிற இடத்திலும் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதற்காகத்தான் இந்த உபவாச ஜெபம். முடிந்தவர்கள் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டு அவரோடு கூட பாஸ்டரோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவது நிச்சயம் பிரியமானது. அல்லேலூயா. 2வதாக என்ன பார்த்தோம்? மன்னிக்கிறத பார்த்தோம். 4வது வசனம் பாருங்க. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க, அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இந்த வசனத்தை அழகாக தமிழ்ல சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல தான் எடுத்து வாசிப்பேன். இது என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோமே அப்படின்னா மன்னிச்சுட்டோன்ற அர்த்தம். அல்லேலூயா. நம்ம மன்னிச்சதுக்கான ஆண்டவர் நமக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஆகையால எங்களுடைய பாவங்களை மன்னித்தோம், எங்களை தீமையில் விடவிடாதபடிக்கு
ரட்சித்துக் கொள்ளும். இன்னைக்கு தீமைன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா யோகனுடைய வாழ்க்கையில தான் தெரியும் தீமையினுடைய வீரியம் என்ன என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்கிறார் அவருக்கு? தீமையிலிருந்து ரட்சித்துக் கொண்டு பிதாவின் இடத்துல வேண்டும்படியாய் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தீமை வந்து இந்த யோகுவை சரீரத்தை கடைசி வரையில உயிரை தவிர சரீரம் முழுவதையும் நாசம் பண்ணிடும் பிசாசு. அதுக்கு தான் இயேசப்பா சொல்றாரு, எங்களை தீமை விழாதபடிக்கு எங்களை என்ன பண்ணணும்? ரட்சித்துக் கொள்ளும். தீமை என்றது என்ன தெரியுங்களா? சரீரத்தில் பலவீனம் வந்தாலும் சரி, குடும்பத்தில் எல்லா குறைவுகளும் வந்தாலும் சரி, நம்மளுக்கு சமாதானம் குறைஞ்சாலும் சரி, அதெல்லாம் தீமை. அந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்கு உட்படுத்தப்படாமல். இன்னைக்கு சோதனை அநேகருக்கு வருகிறது. அந்த சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ரோமன் 8:38 அதுல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கிறது. எப்படி நிலைத்திருக்கணும்? என்ன போராட்டம் வந்தாலும் 8:38-39 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று. முதலாவது நம்ம பார்த்தது தாழ்மை, இரண்டாவது பார்த்தது அந்த மன்னிக்கிற குணம். முதலாவது தாழ்மை என்ற குணம், இரண்டாவதாக மன்னிக்கிற குணம், மூன்றாவதாக அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற குணம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க 37வது வசனம் பார்த்தீங்கன்னா, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. 37வது வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்மிலே அன்பு கூறுகிறதுனால நம்ம என்ன பண்றோமா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகிறோம். எப்படி? அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அப்ப அவர் நம்மள அன்பு கூறும்போது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை நிலைத்திருக்கிறோம். இது சொல்றாரு பாருங்க, பவுல் பெரிய பணக்காரருங்க. அவரு இஸ் a well educated, நல்லா படிச்சவர், உயர் படிப்பு படிச்சவர். அவர் சொல்றாரு, பணக்காரரும் படித்தவரும் சொல்லுகிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என்னை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்குமா? இந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கும்போது, முதலாவது தாழ்மை என்ற குணாதிசயம், இரண்டாவது மன்னிக்கிற என்கிற குணாதிசயம், மூன்றாவதாக அவருக்குள்ள நினைத்திருக்கிற அந்த விசுவாசம் என்ற குணாதிசயம், இந்த மூன்று குணாதிசயம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, பிள்ளைகளே, நீங்க படிக்கிற இடத்துல உங்களை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது, நீங்க வசிக்கிற இடத்துல உங்களை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த மூன்று குணாதிசயங்கள் நம்மளை எங்க கொண்டு போகிறது என்று சொன்னால் உயர்ந்த இடத்துக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமானது salvation. இந்த ரட்சிக்கப்பட்டன்னா இந்த குணாதிசயத்தோடு இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் என்ன பண்ணோம்? நம்மளை தேடி வரும். ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை தேடி நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த ஒளியில் இருக்கிற நிழலாகிய ஆசீர்வாதம், அல்லேலூயா, அந்த நிழலாக ஆசீர்வாதம் உங்களையும் சரி உங்க பிள்ளைகளையும் சரி தொடர்ந்து வந்து கொண்டே. நீங்க அந்த நிழலை தேடி போத்தால் நிழலை பிடிக்க முடியாது. ஆனா நீங்க ஒளியில போயிட்டே இருக்க அந்த ஒளியினுடைய நிழலாகிய blessing follow you, உங்களை தொடரும். நிச்சயமாகவே இந்த சபை மக்கள் பாஸ்டர் எல்லாமே ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயம். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த ஒளியை பார்த்து நீங்க பார்த்துட்டு போங்க.
அந்த ஒளியை மாத்திரம் பார்த்துக்கிட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீ எக்ஸாம்ல என்ன எழுதுன்னு நினைச்சாலும் சரி, நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணத நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் நல்ல மார்க் எடுக்கும்படி செய்வார். நீங்க அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அந்த இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நீங்கள் பின்பற்றும் பொழுது ஆசீர்வாதமான எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார். அதனால அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேர்ந்து பின்பு இவங்களெல்லாம் உனக்கு added to you. ஓகே, கர்த்தாவே இந்த நாளிலும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனங்கள் எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள தாழ்மையை தாங்கப்பா. பேசுகிற எனக்கும் ஆண்டவரே தாழ்மையை தாங்கப்பா. பேசுகிற எனக்கும் ஆண்டவரே மன்னிக்கிற குணத்தை தாங்கப்பா. ஆண்டவரே பேசுகிற எனக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அந்த எண்ணங்களை ஆண்டவரே கர்த்தாவே அந்த உறுதியாய் நிற்கிற பவுலை போல உறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி எங்களை பலப்படுத்துக. நேரத்தில் சபை மக்களும் இந்த வசனத்திற்கு ஆண்டவரை செவி கொடுத்து ஆண்டவரை அந்த இருதயமாக பலகையில் இதை எழுதி வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கக்கூடிய கருத்தில் கொடுத்து சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. பாஸ்டர் கொடுக்குறேன். நல்ல ஒரு வார்த்தையை கேட்க உதவி செய்தான். 3 காரியங்களை தன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தாழ்மை, மன்னிப்பு மற்றும் அவருடைய அன்பு விசுவாசத்தில் நிலைத்திருக்கவில்லை. கேட்ட வார்த்தை பிரகாரமாய் கர்த்தர் நம்மை இன்னும் பலப்படுத்தி நடத்தும்படியாக செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லானவற்றிலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லானவற்றிலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா. எல்லானவற்றிலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லானவற்றிலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். கரங்களை உயர்த்தி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
உள்ளவர், எல்லா நாமத்துக்கும் மேலான தேவன், நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவருக்கு முன்பாக சகல சிருஷ்டிகளுடைய முழங்கள் யாவும் முழங்கும், நாவுகள் யாவும் அறிக்கைப்படும். அவரே தேவன் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று பெருமையாக அல்ல, மனத்தாழ்மை, மன்னிப்பு, அன்பு, எல்லாவற்றுக்கும் மேலான, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவர். இந்த காலை வேளையில எத்தனை பேர் கவனித்தீங்கன்னு சொல்லல, ஆராதனையில நான் சொன்ன வார்த்தை பவுலை குறித்து, அதே வசனத்தை வைத்து நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு வேண்டும் என்று ஆவியானவர் நடத்தியிருக்கிறார். விசுவாசத்தோடு இருக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆண்டவரே ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு பாராட்டி தந்த உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். மனத்தாழ்மையும் மன்னிப்பும் அன்பிலே நிலைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் கர்த்தர் விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்து கர்த்தாவை உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வராமல் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் வார்த்தை கொடுத்த அன்பு தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாசனை கர்த்தர் இன்னும் எல்லா கிராமங்களிலும் வல்லமையாய் இருந்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.